டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. நான் மீண்டும் அரசியலில் குதிக்கப் போகின்றேன். பழையபடி என்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். கட்சி இனி மீளர்ச்சி பெறும். அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அக்கறையோ அல்லது ஆளுமையோ இல்லை என்று. வணக்கம் வினோயன். வணக்கம் மோயின்ராஜ். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் பல விடயங்கள் நடந்து கொண்டே வருது. அதிலேயும் டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீளெழுச்சி பெறப்போகின்றதாம் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாகவே அவருடைய கைதை தொடர்ந்து அண்மையில் அவர் கைது செய்து விடுதலை அடைந்தார். அதுக்கு பிறகு பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்தது. கைது செய்யப்பட்டு வெளி வந்தவுடனே சொன்னார், நான் மீண்டும் அரசியலில் குதிக்கப் போகின்றேன். பழையபடி என்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அப்ப அந்த காணொலி கூட பிரபலமாக பார்க்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தனது யாழ் கட்சி மையத்தில் அவர் இந்த கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இருக்குதானே, அவருடைய கட்சி உறுப்பினர்கள் சகவாடிகள், அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எனது கட்சி இனி மீளர்ச்சி பெறும். அந்த கலந்துரையாடல் என்னதுக்கு என்று பார்த்தால், தன்னுடைய கைதை பற்றிய ஒரு விடயமும் மற்றது சமகால அரசியலில் என்ன நடக்குது என்ற ஒரு கலந்துரையாடல் தான் அது அமைந்திருந்தது. பார்ப்போம். அதிலேயும் அவர் குறிப்பிடும்போது கட்சி தொடர்பான தேசிய மாநாடு ஒன்றை நடத்தி கட்சியை ஒரு புதுப்பிக்கும் முகமாக ஒரு ஏற்பாட்டை ஒன்றை செய்வதன் மூலம் கட்சியை ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரப்போம். ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதன் மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற வகையில் உண்மையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் மீது பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக எல்லா தமிழ் எம்பிக்களும், தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற எல்லா தமிழ் எம்பிகளும் அவர் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக சைக்கிள் கட்சியை சேர்ந்த கயேந்திரகுமார், அவருடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் என்று பல்வேறுபட்டவர், அதை இஞ்சலபகதமாதா சிறிதரன் என்று எல்லாருமே பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே அவர் மீது ஒரு பாரிய விமர்சனத்தை உள்வாக்கி இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர் சிறையிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கூட தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஏனென்றால் அது தொடர்பான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது. இதன் அடிப்படையில் இப்போ அவர் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக அந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் காண்பித்து வருகிறார். மேலும் குறிப்பிடும் போது, நான் கடந்த கால அரசாங்கங்களுடன் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு தான் மக்களுக்கான அபிவிருத்திகளை சரி, உரிமை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பெற்றுக் கொடுத்திருந்தேன். ஆனால் தற்போது இருக்கிற தமிழ் எம்பிக்கள் இதுக்கு தயாராக இல்லை. அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த காலத்துல அரசாங்கங்கள் முதல் இருந்த அரசாங்கங்கள் நான் முரண்பாடுகள் எங்களுக்கு இருந்ததுதான், ஆனா தனக்கு ஒரு தளம் இருந்தது. அவர் ஒரு பிற அமைச்சராக கூட இருந்தவர் தானே. அந்த தளத்தை பயன்படுத்தி தாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொண்டோம். எங்களுக்கு முழுமையான பலம் அந்த காலத்துல இருந்திருந்தா நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டிருப்போம் என்ற ஒரு இதையும் சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்றாருன்னா, இந்த தமிழ் எம்பிக்கள் இப்ப இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு தேவையானவற்றை தரவில்லை என்று காரணம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் செய்த மாதிரி கேட்டு பெற்ற மாதிரி நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கு நாங்கள் அந்த அரசாங்கத்துடன் நல்லெண்ணத்துடன் சிநேகபூர்வமான கலந்துரையாடல்கள் அதுகளை மேற்கொள்ளும். தன்னை மாதிரி நான் முதல் நல்லெண்ணத்துல கலந்து கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் நீங்களும் இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட நீங்களும் அப்படி கிதைத்து தமிழ் மக்களுக்கு தேவையானதை நீங்க பெற்றுக் கொள்ளணும் சொல்றேன். ஐந்தாண்டு மேலதே குறிப்பிடும் போது, இந்த அரசாங்கம் மக்களது தேவைகளை கூறிக்கொண்டு வந்த வாக்குறுதிகளை இன்னும் சரியாக நிறைவேற்றவில்லை என்ற ஒரு மக்களிடம் ஒரு குறைபாடான மனநிலை இருக்கு. ஆனால் இவங்களுக்கான காலவாசம் இன்னும் போதா, இன்னும் குறிப்பிட்ட காலவாசம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். என்ன சொல்றேன்னா, இந்த பேருக்கு வந்திருக்க அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை பெருசா இன்னும் நிறைவேற்றல. ஆனால் அவர்கள் சவாலான காலத்துல ஆட்சியை பிடித்திருப்பதால அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுக்கணும் ரீதியில தன்னுடைய கருத்துக்களை சொல்ற. அந்த எதிர்ப்பரசியல் மற்றவர்களை போல நான் இப்ப மேற்கொள்ள மாட்டேன் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்றது. அதோட இந்த ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லி, அதை நானுமே இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மகுட வாசகமே மத்திய கூட்டாட்சியும் மாகாணங்களில் சுயாட்சியும் என்றுதான் காணப்படுது. இந்த வகையில தான் அவர் கடந்த கால செயற்பாடுகளாக சரி, எதிர்கால செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி அமையும் போல இவர கருத்துக்கள் இருந்து குறிப்பிட இருந்தாலும் நடைமுறையில அது இருந்ததா என்பது ஒரு சாத்திய இன்னொரு பெரிய ஒரு கேள்விக்குறி என்றுதான் நாங்கள் சொல்லணும். அதே தானே அந்த தமிழ் எம்பிக்கள், ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கிற தமிழ் எம்பிக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பதான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அக்கறையோ அல்லது ஆளுமையோ இல்லை என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். சொல்றார், இந்த மத்தியில இருக்கிற, அதாவது ஆளும் அரசாங்கத்தில் இருக்கிற
தமிழ் எம்பிக்கள் அரசாங்கம் வந்து விளங்கி விட்டது. இவர்கள் சரியாக கருத்துக்களை தெரிவிக்கும் கூடிய அளவுக்காக இருக்கிறாங்களா என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். அப்ப மற்றவர்கள் தான் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அரசாங்கத்தோட ஒரு நல்லுறவை வைத்திருக்கணும், கலந்துரையாடல் செய்யணும். தான் முதல் மஹிந்த அணியுடன் நல்லுறவில் இருந்தார் தானே, அதே மாதிரி நீங்களும் இப்ப இருக்கிறாங்களோட நீங்க எப்ப பார்த்தாலும் அரசாங்கம் வந்தாலே அதை எதிர்க்கணும் என்று இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தன்னுடைய கதைகளை கூறியிருக்கிறார். அப்ப வருங்காலத்துல தங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் பட்சத்துல நாங்கள் மீண்டும் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று ரீதியில சொல்லி இருக்கிறார். அதே போல வருங்காலத்தில் அந்த தேசிய மாநாட்டை நடத்தி கட்சியை பலப்படுத்தி அந்த கட்சிகள் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எழுச்சி கொள்ளணும் என்று மாதிரி சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக பார்ப்போம். அப்ப இவருடைய இந்த வெற்றி பயணம் இவருடைய பயணம் வெற்றி பயணமா அமையுமா, அல்லது இந்த தேர்தலில் நடைபெற்ற மாதிரி தோல்வி பயணமாக நடைபெறுமா, அல்லது மீண்டும் சிறைக்கு செல்வாரா என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் மீது சுமத்தப்பட்டு இருக்கிற குற்றங்கள் பாரிய ஒரு அளவிலான ஒரு குற்றச்சாட்டு. இவர் வெளியே வந்ததுக்கு கூட பல்வேறுபட்ட தமிழ் அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பலையை காண்பித்து வருகிறார். எது எப்படியா இருந்தாலும் நான் ஒரு அரசியல்வாதியை அடுத்த கட்சி அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்யறதுன்றது வந்து சாதாரண விடயம் தான். உண்மையிலே அது எதிர்ப்பு அரசியல் என்றது வந்து எல்லா காலத்திலும் காணப்படுறதா, எல்லாருக்கும் எதிராக யாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மேல கூட இப்ப ஆளுங்கட்சி அதாவது எம்பிபி அரசாங்கத்தை பார்த்தா ஆரம்பத்தில் வந்து யாழ்ப்பாணத்துல ஜனாதிபதி பிரச்சார மேடைகள்ல வந்து நிறைய விடயங்கள், அது அபிவிருத்தி சார்ந்த விடயங்களா கதைத்தார். இப்ப வந்து பார்த்தா எதிர்கட்சிகளை விமர்சிப்பதும் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களுடைய உரிமைக்காக போராடுபவர்களை விமர்சிப்பதுமாக காணப்படுது. அப்ப இது வந்து இந்த அரசியல்ல வந்து ஒருத்தர் வந்தா அவரை எதிர்க்கணும் அல்லது அவரை விமர்சித்து அவரை பெண்களை விட்டுட்டு தான் நாங்க முன்னுக்கு வரணும் என்ற ஒரு மாதிரி காணப்படுகிறது. அது இருக்கலாம், ஆனால் அது மக்களுடைய தேவைகள் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக மட்டுமே இருக்கணும். இன்னொருத்தரை தள்ளி விழுத்துவதற்காக அரசியல் சுய லாபத்திற்காக இருக்கக்கூடாது என்பது இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயம். பார்ப்போம். தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.